Hi sisters, நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கு. அதோட கண்டினியூ வீடியோ கிளாஸ் 18. இதில் பிக் எலஃபண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ப்ரைடல் எலஃபண்ட்டில் பிக்கை எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. பேபி எலஃபண்ட் வந்து போன வீடியோவில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து காதும் அதோட ஹெட்டும் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி வந்து ஷேஃபாக வந்து போட்டுக்கோங்க. காதில் வந்து ஒரு கம்மல் வந்து தொங்குறாப்பில் நம்ம வந்து போட்டுக்கலாம். அது நீங்கள் என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ கீழே வந்து அந்த தும்பிக்கையை வந்து எப்படி கொண்டு வரணுங்கிறத காமிச்சிருக்கேன். இதேமாதிரி க்ரியேட் பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதோடய உடம்பு அந்த இது வீடியோ எடுக்கும்போது தெரியலை, சாரி. கீழே பாருங்கள், அதோடய லெக்கு தான் நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். லெக்கில் வந்து கீழே வந்து பெருசாக ஹம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஒரு லெக் ஸ்ட்ரைட்டாகவும் இன்னொரு லெக் வந்து சாய்வாக பின்னாடி, அதாவது ஒரு காலுக்கு பின்னாடி இன்னொரு கால் எடுத்து வச்சுருந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கிடுறோம். ஸோ அதோடய வால் பகுதி வந்து வரைஞ்சிக்கலாம். போன வீடியோ பார்க்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து ஃபினிஷிங்காக கீழே அடிப்பகுதி வந்து வரைகிறோம். நெக்ஸ்ட்டு லெக் வந்து அது சாய்வாக நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா. ஸோ சாய்வாக வந்து வச்சுக்கிடுதோம், ஓகேவா? இன்னொரு லெக் வந்து ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி, ஒன்று பேக் அண்ட் ஃப்ரெண்டில் இருக்க மாதிரி வரைஞ்சிங்கன்னா அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ரஃப்யூஸாக மெஹந்தி வச்சு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இது வந்து வாய் பகுதி, அது பக்கத்தில் கொம்பு இருக்க மாதிரி, அது பக்கத்துலேயே கொம்பு வந்து சேர்த்து வரைஞ்சிருக்கோம். இப்போ அந்த லெக்கையும் அந்த வாய் பகுதியோட ஜாயின் பண்ணியாச்சு, தும்பிக்கையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அந்த வாய்க்கு கீழே வந்து என்னென்ன அதுக்கு கழுத்து, அதில் வந்து நம்ம ஏதாவது நகை போடுற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? வெளியில் வந்து அந்த அதாவது அந்த செயின்லேருந்து ஏதாவது தொங்குத மாதிரி அதை மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நம்ம எலஃபண்ட் மேலே வந்து சால்வெல்லாம் போட்டிருக்காங்களா, அதோட டிசைன் வந்து அதுக்கு கொடுக்க போகிறோம். இந்த ஷேப்பில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் வேறு வளைவாக வந்து கூட கொடுக்கலாம். இதோட ஷேப் எப்படினாலும் கொடுக்கலாம், சரியா? நான் வந்து இந்த மேட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் சிங்கிள் எலஃபண்ட்டை தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படியா? இந்த எலஃபண்ட் மேலே வந்து நீங்கள் வந்து அம்பர்லா வச்சு, நான் அதாவது பேபி எலஃபண்ட்டில் சொல்லியிருப்பேன் அம்பர்லா வச்சு க்ரியேட் பண்ணுறது. அதுமாதிரி இது சிங்கிள் எலஃபண்ட் மேலே ஒரு அம்பர்லா வச்சும் நீங்கள் வந்து போடலாம், சரியா? நீங்கள் அதை போட்டு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது மேலே அம்பர்லா வச்சு கொஞ்சம் பிக்காக வந்து இதில் அம்பர்லா வரும், ஏன்னா இது பிக் எலஃபண்ட் தானே. ஸோ வந்து பிக்காக வந்து வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் கம்ஸ் கொடுத்து டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அதோட தலையில் வந்து பார்த்திங்கன்னா நெத்திச்சூடி மாதிரி வந்து கொடுத்துருக்கோம், சரியா? அதுக்கடுத்து அதோட ஐ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கிளாஸில் ஜாயின் பண்ணி விடுங்க. போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக எலஃபண்டோட லுக்கு. இதில் இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெக்கு இருக்கா, லெக்கு அப்புறம் இந்த தும்பிக்கை அந்த சைட்லாம் லைட்டாக ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல், பாய்.